பண்புள்ள ஜாதகம், படிச்ச ஜாதகம், கணவன் மனைவியை அனுசரித்து பிள்ளைங்களோட வாழக்கூடிய தன்மை உடுது. மீன ராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு 25 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறத பார்த்து சொந்தம் பந்தமோ அடுத்தவனோ மீன ராசியில உள்ள ஆண்களுக்கு கல்யாணம் ஆன ஆண்கள் ஒரு பெண் மோகத்துக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணம் இந்த மாசம் உண்டு. தெரிஞ்சும் தெரியாமையோ டபுள் டாக்குமெண்ட் போட்டு சீக்கிரத்தில் சம்பாரிச்சிடலான்னு சொன்னீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. நீதிக்கு நேர்மைக்கு ஆள்படுங்க. ஒரே ஒரு ருத்ராட்சம் போடுங்க. டைம் இருந்தால் வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, ஒரு ருத்ராட்சம் தரேன். அதை கையில் வச்சுக்கோங்க, பையில் வச்சுக்கோங்க, கழுத்தில் மாட்டிக்கோங்க, கையில் கட்டிக்கிங்க. உங்கள் தலையெழுத்தே உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த மாதத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதமும் உங்க ராசியில பலமாவே இருக்கு. ஒரு டாக்டர் ஆகக்கூடிய தன்மை, ஒரு டாக்டர் படிப்பு படிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. வக்கீல் தொழில படிக்கக்கூடிய தன்மை, அது பிஏ பிஎல் இருக்கலாம், எல்எல்பியா இருக்கலாம், அதுவும் நீங்களா தான் இருக்கணும். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை, குழந்தை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தன்மையும் நீங்களாத்தான் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இருந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையானது இந்த மாதம் ஒரு யோகம் வரப்போகுது. பொதுவாகவே ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 25-27 வயசு வரைக்கும் டாக்டர் படிக்கணும். அந்த டாக்டர் படிக்கிற படிப்புக்கு தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாது, வட்டிக்கு வாங்கியாது, நிலம் சொத்து பத்தை வித்தாது உங்களை படிக்க வைப்பார். அப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் தாயி தகப்ப மேல பாசக்கார் நீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி மேலையும் பாசக்கார் தான் நீங்க. ஆனா 2025க்கு முன்ன வரைக்கும் கடன், நோய், பயம் உங்களை போட்டு வாட்டி வதைக்கும். இப்ப சனி பகவான் ஜென்மத்திலையும் வந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. என்னைக்கோ வாங்கின கடன் இன்னைக்கு அடைக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க. பல அவமானத்தையும் சந்திப்பீங்க. பல சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய தருணமும் உண்டு. மீன ராசிக்காரர்களுடைய பெண்கள் கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ்வளோ பிரில்லியன்ட்டு. தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் மீன ராசிக்கார பெண்கள். பண்புள்ள ஜாதகம், படிச்ச ஜாதகம், கணவன் மனைவியை அனுசரித்து பிள்ளைங்களோட வாழக்கூடிய தன்மை உடுது. ஆனால் மீனராசி பெண்களுடைய தாயி தகப்பனை அக்கா தங்கச்சியை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கோவப்படுவீங்க. வாழ்க்கையவே நீங்கள் அவங்களுக்கு தாங்க வாழுவீங்க. கல்யாணமும் வேண்டாம், காட்சியும் வேண்டாம், என் தாய் தகப்பன் என் அக்கா தங்கச்சிக்கு நான் வாழ்ந்துட்டு போயிடும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் மீனராசி பெண்கள். மீனராசி பெண்கள் கொஞ்சம் ஏமாறுவீங்க. ஒரு ஆணுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 23-25க்கு மேலே கல்யாணம் காட்சிகள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல இடையூறுகளை சந்திக்கும். அதோடைய விரக்தி, கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது. ஆனால் ஆணை எப்படி திரும்ப இருப்பீங்க? மீனராசி ஆண்கள் செழிப்பாக இருப்பீங்க, சுகபோகமாக இருப்பீங்க. ஆள் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பீங்க, மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் வளர்ந்த உடம்புல நீங்கள் தாய் தகப்பன் மேலே பாசம் உள்ள குழந்தைங்களால இருப்பீங்க. அதனால மீன ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக தான் இருப்பீங்க. அண்ணன் இருப்பான், தம்பியாக தான் நீங்கள் இருப்பீங்க, அக்கா இருக்க மாட்டீங்க, தங்கச்சியாக தான் இருப்பீங்க. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய இழப்பு, நீங்கள் வாங்கின கடன், நீங்கள் வாங்கின செலவுகளை உங்கள் தாய் தகப்பனை கூட ஏற்றுக்குவாங்க. எதையாவது விற்றாது, எங்கேயாவது கடனை வாங்கியது நான் ஏற்றுக்கிறேன்பான்னு சொல்லக்கூடிய தன்மையும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவாங்க தாய் தகப்பன். ஆனால் ஆண்களோ லேசியாக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய செலவு பண்ணுவீங்க.
விலை உயர்ந்த பைக் வாங்குவீங்க, விலை உயர்ந்த காரை மாற்றிக்கிட்டே இருப்பே, நஷ்டமாவீங்க. 7.5 சனி ஆரம்பம். நிலையான முறையான ஒரே தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணோமா, அந்த படம் முழுமையாக முடிஞ்சு வரக்கூடிய லாபத்தை வச்சு அடுத்த ஒரு படத்துக்கு பண்ணணும். மறுபடியும் கடன் வாங்கி இன்னொரு படத்துக்கு போட்டிங்கன்னா நஷ்டமாயிடுவீங்க. நிலம் சொத்து பத்தெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். சூப்பரான ஜாதகம், மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. ஏமாறுவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி ஏமாற்றுவாங்க. இல்லை உங்கள் காசை ரெட்டிப்பாக்கிறதுக்கு யாருக்காவது 50,000 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க. அந்த ஏமாற்றத்துடைய விளைவு உங்களுக்கு இடையூறுகள் வந்துட்டு போகும். இன்னொன்று சொல்லட்டா, மீன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கிறத பார்த்து சொந்தம் பந்தமோ அடுத்தவனோ சூனியம் கூட பண்ணுவான். அந்த வித்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்களும் மந்திரங்களை பிரயோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் வரும். ஏன்னா உங்கள் ராசியில் இடையூறுகளை தான் நிறையா செஞ்சுருப்பாங்க. நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எனக்கு வரக்கூடிய இடையூறு இனி வரக்கூடாதுன்னு சொல்லி சரியான முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரசியல்லையும் பிரவேசம் பண்ணலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆன்மீகத்திலையும் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தருணமும் உண்டு. என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் காரகன் உங்களை உச்ச நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் உண்டு. ஏதோ எதையோ இடத்த விற்றாது எதையோ இடத்த தெளிவான அமைப்பில் கொடுத்து மண்ணையோ பொன்னையோ விற்று கூட உங்கள் கடன் அடைஞ்சு பெருமூச்சு விடக்கூடிய தருணம் இந்த மாதம் உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே ஆகாத இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சு எடுபடக்கூடிய தருணம் உண்டு. மீன ராசியில் உள்ள ஆண்களுக்கு கல்யாணம் ஆன ஆண்கள் ஒரு பெண் மோகத்துக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணம் இந்த மாதம் உண்டு. மீன ராசிக்கார உள்ள ஆண்கள் கவனமாக இருங்க. மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க. நண்பனா யாருக்கு வேணால் செலவு பண்ணலாம். தப்பான இன்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மனைவியோடைய சாபத்தை வாங்கினீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அவமானங்கள் அவப்பேர்கள் படக்கூடிய தருணம் உண்டு. ஆளாகப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட நல்ல ஒரு அமைச்சர் பதவியில் இருந்தாலும் சரி, மண்ணால் பெண்ணால் மண்ணால் பிரச்சனை வந்து உங்கள் சாம்ராஜ்யம் சரியும். கவனமாக இருந்துக்குங்க. மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. லைஃப்பை ருசித்து சந்தோஷமாக ஆன்மீக ஈடுபாட்டில் ஆன்மீக தொடர்புடைய தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு வாங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். தெரிஞ்சும் தெரியாமையோ டபுள் டாக்குமெண்ட் போட்டு சீக்கிரத்தில் சம்பாரிச்சிடலான்னு சொன்னீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. நீதிக்கு நேர்மைக்கு ஆள்படுங்க. ஒரே ஒரு ருத்ராட்சம் போடுங்க. டைம் இருந்தால் வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, ஒரு ருத்ராட்சம் தரேன். அதை கையில் வச்சுக்கோங்க, பையில் வச்சுக்கோங்க, கழுத்தில் மாட்டிக்கோங்க, கையில் கட்டிக்கிங்க. உங்கள் தலையெழுத்தே மாறும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. அடுத்தடுத்து வரக்கூடிய ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடு அட்ரஸ் லொக்கேஷன் வரும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம.